வணக்கம் மக்களே, இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பவானி டெக்ஸ் வேலி கிட்ட தான் வந்திருக்கிறோம். அங்கே ஒரு வீட்டில் தான் போர் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்மளை கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அங்கே தான் வண்டி வந்து செட் பண்ணி போர் பைப்பை சைடில் நம்ம ராடு மாட்டி கீழே வரைக்கும் ஃபுல்லாக ஃப்ளஷ் அவுட் பண்ணி இப்போது மோட்டரை ரிலீஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்ருக்குறோம். அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. கிட்டத்தட்ட 20 அடி மோட்டர் ரிலீஸ் ஆகி மேலே வந்துருச்சு. ஸோ அதுதான் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. அந்த 20 அடி பைப் இப்போ நாம் கழட்ட போகிறோம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டிகிட்ருக்குறாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் மோட்ரு இறக்குனது. வித்தின் அ மந்த் மோட்ரு பிரச்சனையாகி உள்ள ஃபால்ட் ஆகி ஓடலை, இழுத்து பார்க்கும்போது வரல. ஸோ நம்மளை கூப்பிட்டாங்க. நம்ம வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணி மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணி மோட்டர் ரிலீஸ் பண்ணி இப்போது ராடெல்லாம் கழட்டியாச்சு. இப்போ அவங்களுடைய மோட்டர் பைப்பை வெளியே ஒன்று ஒன்றா கழட்டிகிட்ருக்குறோம். அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. இவங்க 1 இன்ச் பைப் போட்டிருக்காங்க. ஸோ நாட் பேட். அதுவும் கொஞ்சம் ஹெவியான பைப் தான் போட்டிருக்குறாங்க. பார்த்தீங்களா அந்த கப்ளிங்கில் எவ்வளோ மண் மேலே நிற்கிது பார்த்தீங்களா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 150-200 அடி கழட்டியாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் முழுசுமே கழட்டியாச்சு. இப்போ மோட்டர் மேலே வரப்போகுது. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்பா, மோட்ரு வந்துடுச்சு. வீடு ஆல்மோஸ்ட் வேலை ஆகிட்டே இருக்குது. ஸோ நல்ல வேலை, கொஞ்சம் வண்டி நிறுத்துகிற அளவுக்கு சௌரியம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நாங்கள் வந்து பார்த்துட்டு ஜேசிபியை கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் இருக்கிற பில்லர்லாம் கட் பண்ணி மண்ணெல்லாம் கொஞ்சம் சவுண்ட் பண்ணி நிறைய வேலை செஞ்சு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே வேலை செஞ்சு தான் வண்டியே இங்கே கொண்டு வந்து செட் பண்ணோம். செட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக மோட்டரை வெளியே எடுத்தாச்சு. ஸோ தயவு செஞ்சு வீட்டு யூசேஜுக்கு போர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை போர் போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி கேமரா மறக்காமல் பார்த்துருங்க. அதை வந்து ஒரு செலவாக நினைக்க வேண்டாம். தயவு செஞ்சு ஒரு வாட்டி பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை தடுத்துக்கலாம். இப்போ மோட்டரை வெளியே எடுத்துகிட்டு எதனால் இந்த மோட்டர் உள்ளே லாக் ஆச்சு, ஏன் மண் இறங்குச்சு அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக நாம் இப்போ கேமரா வச்சு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், கேமரா கேசிங்குள்ளே போயிட்டுருக்கு. மேலே வந்து செம்மண்ணாக வந்துச்சு க்ளீன் பண்ணும்போது. ஐ மீன் டாப் லேயர் சாயில் வந்துச்சு. டாப் லேயர் சாயில் வருது அப்படின்னா ஒரே ப்ராப்ளம் தான், கேசிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கணும். அப்படின்னா தான் மேல் மண் போருக்குள்ளே இறங்கும். ஸோ அந்த சந்தேகத்துக்கு தான் போரில் கேமரா வச்சு பார்த்தோம். அதே மாதிரி கேசிங் டேமேஜ் பாருங்கள். அடித்தளவில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 அடிக்கு கேசிங் பூராமே உடஞ்சி போச்சு. இதனால தான் மேல் மண் வந்து அந்த செம்மண் வந்து, ஏன்னா கீழே வந்து மட்டத்தில் வந்து இந்த மாதிரி செம்மண்ணெல்லாம் வராது. மேலே இருக்கிற டாப் லேயர் அந்த லூஸ் சாயில் மட்டும்தான் இந்த மாதிரி செம்மண்ணெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அது மாதிரி ஃப்ளஷிங்கில் வந்தப்போவே எங்களுக்கு ஒரு சந்தேகம். அண்ட் நவ் இட் ஹஸ் ப்ரூவன். கேசிங் உடஞ்சதுனால தான் மண் மேலேருந்து இறங்கியிருக்குது. ஸோ அதை நம்ம இப்போ ஃபைனல் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி உடஞ்சிருக்குதுன்னு கேசிங் பைப்பு. கடைசியாக ஒரு 4 அடிக்கு கொஞ்சம் கூட சுத்தமாகவே கேசிங் இல்லை. அப்படியே எல்லாமே ஃபுல்லாமே பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இப்போது இவங்க வந்து இந்த போரர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி கேமரா வச்சு பார்த்துருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய செலவை கம்பல்சரியாக தடுத்துருக்கலாம். அன்றைக்கே நாம் இந்த கேசிங் பைப்பை வெளியே எடுத்துகிட்டு புது கேசிங் வச்சு கேசிங்கை ரெக்டிஃபை பண்ணி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருந்துருக்கலாம். பட் அது அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லாமையோ இல்லை தெரியாமையோ வந்து மோட்டரை இறக்கிட்டாங்க. போர் நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி. இந்த பிரச்சனை வந்து இந்த 1 மாதத்துலேயே அவங்களுக்கு வந்துருச்சு. சப்போஸ் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழித்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா, பில்டிங் கட்டிட்டாங்க அப்படின்னா வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி மோட்டார் எடுக்கிறதோ இல்லை இந்த பைப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு புது பைப் வைக்கிறதோ ரொம்ப சிரமமாக போயிடும். ஸோ அதனால தான் வந்து என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, வீட்டுக்கு போர் ஓட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி கேமரா வச்சு பார்த்துட்டு அப்புறமா மோட்டர் இறக்குங்க. தெர் இஸ் நத்திங் ராங் இன் இட். ஒரு அந்த 3000-4000 ரூபாய் செலவை பார்க்க வேண்டாம். அது செலவு கிடையாது. ஃப்யூச்சரில் வர ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி தான். நல்லா இருக்குது அப்படின்னா தாராளமாக நல்லா இருக்குது, இறக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200 அடிக்கு கீழே தண்ணி நிற்கிது இந்த போரில். ப்ளஸ்ஸிங் பண்ணும்போது ஓரளவுக்கு தண்ணி நல்லாவே வந்துச்சு. ஸோ வீட்டு யூசேஜுக்கு மோர் தென் எனஃப். வாங்க தண்ணிக்குள்ளே கீழே போய் பார்ப்போம் போர் கீழெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு.
இப்போ தான் நாம் இந்த போரில் ஃப்ளஷ் அவுட் பண்ணி மோட்டரெல்லாம் எடுத்தோம் இல்லைங்களா, அதனால் வந்து தண்ணிக்குள்ளே வந்து ரொம்ப கலங்களாக தான் இருக்கும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி இந்த கலங்கள் இந்த டஸ்ட்டெல்லாம் செட்டில் ஆகிறதுக்கு மினிமம் ஒரு 2 to 3 days ஆச்சும் ஆகும். பட் நாம் என்ன ப்ராப்ளம்னு செக் பண்ணுறதுக்காக, அதாவது இது பிக்சர் கிளாரிட்டி நல்லா தெரியல அப்படின்னாலும் வந்து டியூ டு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு தெரியும் எதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு போரில். இங்கே பார்த்தீங்களா, இது என்ன தெரியுதா, மேலே கேசிங் பைப் உடஞ்சிருந்ததில்ல, அந்த கேசிங் பைப்போடைய ஒரு சின்ன பீஸு தான் இப்போ உள்ளே நிற்கிது பாருங்கள். அது வந்து அப்படியே கேமராவுக்கு கீழே அப்படியே கீழே மெதுவாக போயிட்டுருக்குது பாருங்கள். நல்ல வேலை கேமரா பார்த்தோம், இதுவும் ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ நாம் ஏன் கேமரா ஸ்லோவாக விட்றோம் அப்படின்னா, அந்த பீஸ் கீழே வரைக்கும் போயிருதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறோம். பாருங்கள், அந்த பீஸ் மெதுவாக கீழே இறங்கிட்டுருக்குது. நாமளும் அப்படியே கேமராவை கீழே அப்படியே மெதுவாக இறக்கிட்டுருக்குறோம். இந்த பீஸ் இடையில நின்றுச்சு அப்படின்னாலுமே அதுவுமே பிரச்சனை. நாளைக்கு மறுபடியும் நீங்கள் மோட்டரை இறக்கும்போது கண்டிப்பாக அதுவும் பிரச்சனை பண்ணும். ஸோ அதனால் அதையும் ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக இப்போ கேமரா அப்படியே ஸ்லோவாக உள்ளே இறக்குறோம். பாருங்கள், அந்த பீஸோடு சேர்ந்து கேமரா அப்படியே மெதுவாக கீழே போயிட்டுருக்குது. ஸோ கேமரா பார்க்குறதுனால எவ்வளவு பெனிஃபிட்ஸ் பாருங்களேன். இப்போது இந்த மாதிரி இப்போ மேலே கேசிங் உடஞ்சிருச்சு ரைட்டு, அது அந்த பீசஸ் எதாவது இடையில நிற்கிதா, அது எதாவது பிரச்சனை பண்ணுமா, எல்லா டீட்டெயிலும் நாம் இந்த ஒரு வாட்டி கேமரா வச்சு செக் பண்ணுறதுனாலேயே தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ அந்த கேசிங் வந்து கீழே வரைக்கும் போயிடுச்சா அப்படின்னு ரீகன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறமா நாங்கள் கேமராவை வெளியே எடுத்துட்டோம். ஸோ போர் இஸ் சேஃப் அண்ட் சவுண்ட். மேலே இருக்கிற கேசிங் தான் நம்மளுக்கு மெயின் ப்ராப்ளம். அந்த கேசிங்கை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு புது கேசிங் இறக்கி கரெக்டாக சீட்டிங் பண்ணிக்கங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரியான எதாவது ரிலேட்டட் சர்வீசஸ் தேவைப்படுது அப்படின்னா, இல்லை போரை பற்றின என்ன டவுட்ஸாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.